ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி பிரின்சஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் 8 மாதத்துக்கு மேலே இருக்கிற எல்லா குழந்தைக்கும் கொடுக்கக்கூடிய லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஹெல்த்தியானது அண்ட் குழந்தைங்க நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு என்னெல்லாம் பொருள் தேவைன்னு நான் வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த லஞ்சு செய்கிறதுக்காக நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வீட்டு சாப்பாட்டு அரிசி வந்து சேர்த்துருக்கேன். பச்சரிசிலாம் குழந்தைங்களுக்கு சேர்த்து எந்த ரெசிபியும் அந்த அளவுக்கு செய்யாதீங்க, ஏன்னா வயிறு வலி வந்துடும், வயிறு உபசமாக ஆகிடும். ஸோ நான் அரிசி சேர்த்ததுக்கப்புறமா அதே ஸ்பூன் அளவுக்கு நான் 1.5 ஸ்பூன் அளவில் பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன். அதை ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் கொஞ்சம் நல்ல தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து உருளைக்கிழங்கு கேரட்டும் சேர்த்துக்கிறேன். கூடவே நீங்கள் வந்து பச்சை பட்டாணி இல்லைனா வந்து சுண்டல் அந்த மாதிரிலாம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன், அப்புறம் கொஞ்சமாக ஒரு பூண்டு 3 பல் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கொதிக்க வைங்க. இதுக்கப்புறமா நம்ம லிட்டு போட்டு மூடி கரெக்டாக ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த பருப்பு, சாதம், காய்கறி எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நான் இதை நல்லா தண்ணிலாம் இறுக்கிட்டு அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா இந்த கரண்டி வச்சு மேஷ் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட மேஷர் இருந்தால் மேஷ் பண்ணி நீங்கள் வந்து குழந்தைக்கு ஊட்டி விடலாம். அப்படி இல்லைனா நீங்கள் கையால் பேசினு கூட நீங்கள் தாராளமாக ஊட்டலாம். இப்போ நான் இந்த அளவுக்கு இந்த கரண்டியிலே நான் மேஷ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். 1 வயசுக்கு மேலான குழந்தைக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்குள்ளே இருக்கிற குழந்தைக்குலாம் உப்பு வேண்டாம், அப்படியே நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு மேஷ் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து நெய் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லா உருக்கிட்டு இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா இந்த மாதிரி நெய் சேர்த்ததுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் ஒரு பவுலில் போட்டு நல்லா வார்மாக சர்வ் பண்ணுங்கள். குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் காரம் அதிகமாக கொடுக்க வேண்டாம், கொஞ்சம் மைல்டாக கொடுத்தா கூட ஓகே தான். 1 வயசுக்கு மேலான குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா மிளகு, அப்புறம் வந்து சீரகம், கருவேப்பிலை இதெல்லாம் தாளித்து கொட்டி கூட நீங்கள் வந்து சாப்பாடு கொடுக்கலாம். அதுக்குள்ளே இருக்கிற குழந்தைக்கு அதெல்லாம் வேண்டாம், இந்த மாதிரி மைல்டாக கொடுத்தாலே போதும். ஸோ ரொம்பவே நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. கண்டிப்பாக வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகும், குழந்தையும் நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ரெசிபி 8 மாதத்துலேருந்து எல்லா குழந்தைக்குமே தாராளமாக கொடுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.